உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எனக்கு இந்த ரத்னா கூட வாழணும்லாம் ஆசை இல்லை. இவளை பழி வாங்கணும்னு என்னை ஸ்கூலை விட்டு துரத்துனதுக்கு, என்னை விட்டுட்டு போனதுக்கு பழி வாங்கணும்னு நினைச்சேன். அதுக்காகத்தான் மறுபடியும் அவ கூட வாழணும்னு ஆசைப்படுற மாதிரி நடிச்சு கெஞ்சி பர்னி சிஸ்டர் மூலமா அவங்க மனச மாத்தி மறுபடியும் இந்த குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச. எப்படி ரத்னா இப்ப மனசு மாறி என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு நினைச்சுக்கிட்டு இருந்தப்பதான் இந்த அறிவழக வந்தா. இவனால ரத்னா என்னை விட்டு விலக ஆரம்பிச்சா. இவ அவன் கூட அவன் பைக்ல ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சா. இது எனக்கு ரொம்ப அவமானமா இருந்துச்சு. அறிவழகனை குத்தி கொல்லணும்னு நினைச்சப்பதான் நான் கத்தி கூட வாங்கினேன். அப்பதான் மேல அப்பதான் எனக்கு தோணுச்சு, இந்த அறிவழகனை கொன்னா நான் தான் ஜெயிலுக்கு போய் தண்டனையை அனுபவிக்கணும். பேசாம இவனுக்கும் ரத்னாவுக்கும் தொடர்பு இருக்குன்னு பழிய போட்டுட்டா இவனை அவமானப்பட்டு எங்கேயாவது போயிருவான். ரத்னாவும் வேற வழி இல்லாம என் கூட வாழ ஆரம்பிச்சிருவான்னு பிளான் போட்டேன். அதுக்குத்தான் இந்த டீ கடை பையனுக்கு பணம் கொடுத்து டீயில மயக்க மருந்து கலந்து கொடுக்க சொன்னேன். எல்லாமே நான் நினைச்சபடிதான் நடந்துச்சு. ஆனா பர்னி சிஸ்டர் தான் எப்படியோ என் வீட்டுல இருந்து அந்த பையனை கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனாலதான் எல்லாமே எனக்கு தெரியாம தலைகீழா மாறி போச்சு. நானும் மாட்டிக்கிட்டேன். ஐயோ மனுஷனடா நீ, இதுல வேற வாத்தியார் வேலை, வெக்கங்கட்டவன். ஏண்டா உன்கிட்ட நான் படிச்சு சொன்னேனேடா, ஏண்டா இவ்வளவு கேவலமானவனா இருக்க? உன்கிட்ட ரத்னா டீச்சர் இல்லடா, வேற யாராலையும் வாழ முடியாது. அவ்வளவு அயோக்கிய பையன்டா நீ. எவ்வளவு கீழ்த்தரமான புத்தி இருந்தா கட்டின ஒய்ஃப என் கூட சேர்த்து வச்சு கதை கட்டி விட்டுருப்ப. உனக்கெல்லாம் இது அசிங்கமால தூ. ஏய், உன்னாலதான்டா என் வாழ்க்கையை கெட்டு போச்சு. இந்த நிலைமையில உனக்கு திமிரு குறையில இல்ல? ஐயோ விடுங்கன்றல அவனை சும்மாவே விடக்கூடாது. நீங்க பேசாம இருங்க. அறிவழகன் சார், நீங்க எதுக்கு அவனை அடிக்கணும்? எங்க கிட்ட விடுங்க, நாங்க அவனை அடிச்சு சாகடிக்கிறோம். என்னைய பாத்துட்டு சும்மாவே விடக்கூடாது. ஐயோ வெங்கடேசா, இவன் செஞ்ச தப்புக்கெல்லாம் சட்டம் தண்டனை கொடுக்கும். நீங்க எல்லாரும் கொஞ்சம் அடங்கி இருங்க. எல்லாருக்கும் சொல்லுதேன் கேட்டுக்குங்க. என் குடும்பத்துக்குள்ள எவனாச்சும் கலகம் பண்ண நினைச்சா அவனுக்கும் இதே நிலைமைதான். அப்ப முருக மேல ஆணையா சொல்லுதேன், கரு அறுத்து விடுவேன் அவனை. எங்களை மன்னிச்சிருங்க பிரசிடென்ட் சார். 4-5 பேர் சொன்னோன்னா தப்பு நடந்திருக்கோன்னு நாங்களும் நம்பிட்டோம். எங்களை மன்னிச்சிருங்க. நான் மட்டும் இல்ல, என் தங்கச்சிகளும் நெருப்புதான். எங்களை அசிங்கப்படுத்தணும்னு எவன் நினைச்சாலும் எரிச்சு விடுவோம். ஜாக்கிரதை. சார், இந்த ஸ்கூல் சாவி எங்களை இதை கொண்டு வர சார். இந்தாங்க சார். நேத்து ஊருக்காரங்க முன்னாடி இதே இடத்துல தான் சபதம் விட்டேன். இன்னைக்கு என் தங்கச்சி பத்திரமாத்து தங்கன்னு நிரூபிச்சாச்சு. இப்ப மறுபடியும் இதே ஸ்கூல் சாவிய என் தங்கச்சி கிட்ட ஒப்படைக்க. இலே ரத்னா, வாழ. இலே, நம்ம அம்மா சூடாமணி பெத்த பொண்ணுல இந்த சமூகத்தோட தங்கச்சி எந்த தப்பும் பண்ண மாட்டேன்னு இந்த அண்ணனுக்கு தெரியும்ல.
இதை எவன் நம்புறானோ இல்லையோ, எனக்கு உன்னை பத்தி தெரியும். அது இன்னைக்கு இந்த ஊருக்கும் புரியும். இனி என்ன நிக்கும், நீதான் இந்த ஸ்கூலுக்கு பிரின்சிபால். ரத்னா, இனி நீ தலை குனியவே கூடாது. கம்பீரமா தலை நிமிந்து கெத்தா நடக்கணும்டி. வா, நம்ம வீட்டுக்கு போலாம். வா போலாம். கான்ஸ்டபிள் சார், வாங்க இங்க. வரேன் சார். வாங்க, இவனை பிடிங்க, அவுத்து விடுங்க. ரத்னா, அக்கா 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 கடைசியில சாதிச்சிட்டியக்கா. வீட்டு வாசப்படியில நின்னு சபதம் போட்டு ஒரு பொட்டு தண்ணி கூட குடிக்காம வைராகியமா இருந்த உன் மேல தப்பு இல்ல நிரூபிச்சிட்டியே. சூப்பர்க்கா. அக்கா, இப்பதான்க்கா எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ரொம்ப ஹாப்பிக்கா. அக்கா, முதல்ல இந்த காபி தண்ணியை குடி, பொறவு மத்தத பேசிக்குவோம். ஏன் சம்முவா, ஒவ்வொரு தடவை நீ சாதிக்கிறத பாக்குறப்ப எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா. எப்போ ஒரு கால டாக்டர் அவ இருக்கும்போது தப்பு பண்ணவனை நிரூபிக்காம விட்டுருவாளா? அவ தானே அந்த டீ கடைக்கார பையனை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்டினா. ரத்னா ஊர் முன்னாடி நிப்பாட்டி அவன் மேல எந்த குத்தமும் இல்லைன்ட்டு அவ பத்திரமாத்து தங்கமா திரும்பி வந்தது பரணியால தானே. எத்தா பரணி, உனக்கு எம்புட்டு நன்றி சொன்னாலும் பத்தாதுத்தா. எல்லச்சாமி மாதிரி இருந்து இந்த குடும்பத்தையே காப்பாத்திட்டு இருக்கியத்தா. எத்தா, நீ மட்டும் அந்த பொறுக்கி வாத்தி களவாணித்தனத்தை கண்டுபிடிக்கலன்னு வை, என் பிள்ளை இந்த பழியெல்லாம் சுமந்துட்டு இருப்பா. ஆமா, எல்லாத்துக்கும் காரணம் பரணி தான். அந்த வெங்கடேஷ் தான் காரணம்னு கண்டுபிடிச்சதை மட்டும் நான் சொல்லல. இந்த கொடுமை நடக்கிறதுக்கு காரணமே பரணி தானே. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.